மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எளிமையாக இருப்பதனால உங்களை உயரமான நிலைக்கு அழைத்து செல்லும். அடுத்தவியலை குறைச்சி பேசி உங்கள் மதிப்பை நீங்கள் கூட்ட என்றைக்குமே நினைக்கிறாங்க. அப்படி செய்கிறதுனால கூடுறது உங்கள் தலக்கணமே தவிர மதிப்பே கிடையாது. இதை உணர்ந்தவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வான். உங்கள் வாழ்க்கையில் எண்ணம் போல் வாழுங்க. அடுத்தவியலை போல் வாழ எண்ணவே எண்ணாதீங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிறத்துறண்டு எதுவுமே இல்லை. இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் கூட தான். நம்மளை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பே இல்லை. ஆனால் நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க. ஆனால் உங்களால் ஒருத்தர் அளவோ அழியவோ கூடாது. அப்படிங்கிறதுல மட்டும் கவனமாகவும் உறுதியாகவும் இருந்துக்கங்க. காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினா தான் பசியை போக்கிறதுக்கு இற கிடைக்கும். அதே மாதிரி தான் கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினாதான் ஒரு நல்ல நகையாக மதிப்பு கிடைக்கும். இப்படி தான் மனுஷன் வாழ்வும். அடுத்தவிய உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழணுன்னு ஆசைப்படவே படாதீங்க. அடுத்தவிய சபிக்காத அளவுக்கு வாழ்ந்தால் போதும் அப்படின்ட்டு மட்டும் மனசில் நினைங்க. என்றைக்குமே நம்மளுடைய பாதை கடினமாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கையே. நம்ம வாழ்க்கையில் பேசாதவர்களை பற்றி நம்ம நினைப்பதை விட்டுட்டு நல்லா பேசுகிறவங்க பற்றிலாம் அவியலோட சந்தோஷமாக பேசி பழகுங்க. அதுவே நம்ம தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கும். காரணத்தை உருவாக்கி வெறுக்கிற மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நம்மளை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனிதர்களை நீங்கள் விட்டுறாதுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை என்றைக்குமே விட்டுறாங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட போய் அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்பு தான். அதனால் அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம். நம்மளுடைய ஆசைகளை ஃபுல்லாக முளைக்கும் போது அதை கிள்ளி எரிஞ்சிடணும். மரமான பிறகு ரொம்ப சிரமம் தரும். அது உங்களுக்கு பார்த்துக்கங்க. உண்மை நேர்மையின் பாதையில் நம்ம நடந்து போனால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நெருங்கியவர்கிட்ட மட்டும் விளக்கமாக பேசி பழகுங்க. மற்றவர்கிட்ட எப்போதும் போல் சுருக்கமாகவே பேசி பழகுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப 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 நல்லது. எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறை சொல்லி மட்டுமே பழகினவைய உங்கள் நிறைகளை என்றைக்குமே சொல்ல போகிறதில்ல. அவிகிட்ட இருந்து எப்போதுமே நீங்கள் கொஞ்சம் விலகியே இருங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி துன்பத்துக்கு காரணம் நம்ம கற்பனை தான். அவிய என்ன சொல்லுவாவ இவிய என்ன சொல்லுவாவ அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மெயினான காரணமே. ஆசையை தூண்டிவிட்ட மனசு தான் தவறுக்கு பிறகு தத்துவமும் சொல்லும். உன்னை தவறாக புரிஞ்சு கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் அவங்கள எப்போவுமே தவறாகவே நினைக்காதுங்க. மனிதருக்குள்ள மனசு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை நீ அறிஞ்சு நடந்துக்க. அடுத்தவியலுக்கு நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு பணம் பொருள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆறுதலாக 4 வார்த்தை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாமல் கண்டிப்பாக உங்ககிட்ட போகவே போகாது. கூர்மையான கத்தியை போன்றது தான் அந்த நாக்கு. ரத்தம் வர வைக்காமலே ஒருவரை குத்தி கொல்ற வல்லமை கூட அதுக்கு உண்டு. உன்னுடைய தவறை சுட்டி காட்ட உன் மனசாட்சி ஒன்றுமே போதும். வேறு யாருமே வேண்டாம். தர்மம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கோபம் இல்லை, மன்னிக்கும் இயல்பும் கிடையாது. ஆனால் செய்த தர்மத்தின் பயன் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நன்மை கிடைத்தே தீரும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு யோசிக்கும் போதே நாம் என்னென்ன செய்தோம் அப்படிங்கிறத நீ யோசித்தாலே பாதி தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நாம் பொறுமையாக இருக்கிறதுனால என்றைக்குமே நம்ம தோற்று போவதில்லை. பொறாமல் ஒருபோதும் ஜெயிக்கிறதே இல்லை. நம்ம வாயில் வர வார்த்தை ஏணி போல தான். நீ பயன்படுத்துகிறத பொறுத்து தான் இருக்குது, ஏற்றி விடுறதும் இறக்கி விடுறதும். அதனால் வார்த்தை விடும்போது பார்த்து கவனமாக பேசுங்க. உதாரணத்துக்கு கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்,
அதில் அழுக்கு காட்டுது. அப்போ நம்ம அந்த கண்ணாடியவே உடைக்க மாட்டோம். என்ன செய்வோம்? ஓடி போய் நம்ம முகத்தை தான் நம்ம சுத்தம் செய்வோம். அதே போல் தான் நம்ம குறைகளை ஒருத்தர் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் நம்ம கோவப்படக்கூடாது. அதுக்காக என்ன செய்யணும்? நம்ம குறைகளை நம்ம சரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளுடைய வாழ்க்கையில் அவமானத்தையும் அசிங்கத்தையும் என்றைக்குமே எண்ணாதீங்க. அந்த அசிங்கம் அவமானம் கற்றுத்தர பாடத்தை எந்த அதாவது விலை உயர்ந்த புத்தகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கவே செய்யாது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒளிமயமாகவும் இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.